வணக்கம். நான் நரேஷ். தகப்பனார் பெயர் தேவதாஸ். நான் பங்கூர் தமிழ் பள்ளியின் நிர்வாக துணை தலைமை ஆசிரியர். நாங்கள் பங்கூர் தமிழ் பள்ளியிலிருந்து மக்களோசை நிறுவனத்திற்கு சுமார் 33 மாணவர்களும் 9 ஆசிரியர்களும் இன்று வந்துள்ளோம். இங்கு நாங்கள் வந்ததற்கான முக்கிய நோக்கம் என்னவென்றால், மாணவர்களிடையே இந்த நாளிதழ் வாசிப்பு பழக்கம் மிக குறைவாக உள்ளது. ஆக மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரவே இன்று நாங்கள் மக்கள் ஓசை நிறுவனத்திற்கு வந்ததின் முக்கிய நோக்கமாகும். இங்கே வந்ததின் மூலம் மாணவர்களுக்கு ஒரு நாளிதழ் எப்படி உருவாக்கப்படுகிறது, எப்படி அதனுடைய பக்க வடிவமைப்பு போன்ற தகவல்கள் மாணவருக்கு கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் ஆன்லைன், அதாவது இந்த மின்னியலில் இந்த நாளிதழ் எப்படி இருக்கிறது போன்ற தகவல்களும் மாணவர்களுக்கு கிடைத்தது என்றே கூற வேண்டும். ஆக இங்கே வந்ததில் ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நல்ல ஒரு விலை பயனை கொடுத்தது என்று தான் கூற வேண்டும். நன்றி. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மக்கள் ஓசை என்பது மக்களின் ஓசையாக விளங்குகின்றது. இந்த மக்கள் ஓசைக்கு இன்று எங்களுடைய பயணம் மிக சிறப்பாக அமைந்தது என்றே கூறலாம். நாங்கள் பங்கூர் தமிழ் பள்ளியிலிருந்து வந்திருந்தாலும் கடல் கடந்து வந்திருந்தாலும் இங்கே தமிழர் மரபு என்றும் மாறாமல் இருக்கின்றது. நம்மளுடைய தலைமை நிர்வாகி சொன்னது போல பங்கூர் வரலாற்றில் தமிழர்களுடைய பங்கு இங்குதான் நான் முதலில் தெரிந்து கொண்டேன். காரணம், நான் பங்கூருக்கு பணிபுரிய சென்றிருந்தேன். அந்த வரலாறு அதிகமாக எனக்கு தெரியாது. அவர் மூலமாக தெரிந்து கொண்டது இந்த மக்கள் ஓசைக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அதே சமயத்தில் இங்கு இருக்கின்ற அனைவரும் மிகவும் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அகமும் முகமும் மலர பேசியதைக் கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். இப்படிப்பட்ட ஒரு நிருபர் நிலை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிதான் தமிழ் வளரும். இந்த ஓசை என்றும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழும் வளரும், மக்களுடைய சிந்தனைகள் வளரும். இதே சமயத்தில் தமிழ் பள்ளிகளும் வளருவதற்கு இது முத்தாய்ப்பு வைக்கும் என்று இவ்வேளையில் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அன்புடன் ஆசிரியர் திரு கோபால் சண்முகம். என் பெயர் வள்ளுவன் ரவீந்திரன். என் வயது 12. நான் பங்கூர் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் ஸ்கூல் ட்ரிப்புக்கு நான் இங்கே வந்திருக்கேன். நான் மக்கள் ஓசை இடத்திற்கு வந்தனால நான் இதான் முதல் வாட்டி நியூஸ் பேப்பர் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நான் இங்கே வந்தேன். அப்போ சார் புது புது விஷயங்களாக சொன்னாங்க. அது எனக்கு புரிஞ்சிச்சு. முன்ன நான் என்ன யோசிச்சேன்னா, எப்படி நியூஸ் பேப்பர் விறுவிறுன்னு டைப் பண்ண அந்த அன்னைக்கே ஃபுல்லாக செக் பண்ணி எப்படி அனுப்புகிறாங்க, எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஸ்கூல் ட்ரிப்பு கேல்க்கு நாங்கள் மக்கள் ஓசைக்கு அவர் சொல்லி கொடுத்த டெக்னிக் எல்லாம் புரிஞ்சு அவங்க எப்படி டைப் பண்ணாங்க சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரை அவர் படித்தார். சார் படித்த ஒரு மேடம் இருக்காங்களே, அவங்க டைப் பண்ணாங்க, வேகமாக டைப் பண்ணாங்க. அது வேகமாக எப்படி டைப் பண்ணுறாங்க நாங்கள் பார்த்தோம். எப்படின்னா இங்கே டைப் பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே தான் டைப் பண்ணுறாங்க. வணக்கம். என் பெயர் தமிழ்ச்செல்வன் தனிமலை. நான் பங்கூர் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். தமிழ் பள்ளி சுற்றுலா மூலம் மக்கள் ஓசைக்கு வந்துள்ளேன். இந்த மக்கள் ஓசைக்கு நான் வந்தேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் மக்கள் ஓசைக்கு வந்திருக்கேன். அவங்க எப்படி செய்தி தயாரிக்கிறாங்க அது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு கொண்டேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் பார்த்தோம். எப்படி செய்தி செய்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிலவினி கோபால். எனக்கு 10 வயது, அதாவது 4ஆம் ஆண்டில் படிக்கிறேன். என் ஸ்கூல் பேர் SJKT மகாகணேசா வித்யாசாலை. இன்றைக்கி எங்கள் ஸ்கூல் ட்ரிப்பாக நாங்கள் மக்கள் ஓசை ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இந்த இடம் எனக்கு பார்க்கவே ரொம்ப புதியதாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக வந்தது. இந்த இடத்துல நான் நிறையா புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். லைக் எப்படி அந்த மக்கள் ஓசை டைப் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் இன்றைக்கி தான் நான் கற்றுக்கிட்டேன். இது வரைக்கும் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு. இந்த ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தனால இந்தமாரி எப்படி டைப் பண்ணணும், இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாரி இன்னும் மேலும் நிறையா விஷயம் கற்றுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இந்த இடத்துக்கு எனக்கு மறுபடியும் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. வணக்கம், நன்றி. இந்தியர்களின் இதய குரல் மக்கள் ஓசை.